வணக்கம். என்னோட பேர் கவிதா பலராமன். ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆர்வலர். அப்படி தான் முதல்ல என்னை நான் அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். உணவு தான் மருந்தே அப்படின்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி, வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழணும், நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும். ஸோ நஞ்சில்லா உணவு தான் நம்மளோட கான்செப்ட்டு. திருநெல்வேலி நெட்வொர்க் சர்வீசஸ் உடைய ஃபவுண்டர் கேபி ரெசிபீஸ் தொடர்ந்து நஞ்சில்லா உணவு ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லி கொடுத்துட்டே வரோம். அதோட திருநெல்வேலி ஃபுட் பிஸ்னஸ் அகாடமியும் ரன் பண்ணுறோம். இன்றைக்கி மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான, ஒவ்வொரு நாளும் நம்ம உணவு இது இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மசாலா பிஸ்னஸை பற்றி தான் நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மல்லி, மிளகா அண்ட் ஆல் ஸ்பைசஸ் இன்றைக்கி சிறு தொழில் முனைவோர்கள், குறிப்பாக என்னால் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இன்றைக்கி இந்த மசாலா பிஸ்னஸ் இருக்குது. மசாலாக்களே அசைவம் தனி சைவம் தனின்னு வரும்பொழுது அப்போ அசைவ மசாலாக்கள்னு வருது. தமிழ்நாடுன்னு வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னா செட்டிநாடு மசாலா. அதுவே ஒரு கேரளாலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மசாலா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கோழிக்கோடு மசாலா. தமிழ்நாட்டிலே ஒரு கொங்கு நாட்டில்னு பண்ணாங்கன்னா அது கொங்கு நாட்டு மசாலா. அது மாதிரி குண்டூர் மசாலா அப்படின்னு மசாலாக்களுக்கு வெவ்வேறு விதமான பெயர்கள் இருக்குது. மொகல் மசாலா, லக்னோ மசாலா. அப்போ நான்வெஜ் மசாலாலே தனித்தனியான மசாலாக்கள் இருக்குது. அப்போ தனித்தனியான மசாலாக்கள் வரும்போது தனித்தனியான சுவைகள். ஒரே சிக்கன் தான், ஆனால் ஒரே மட்டன் தான், ஆனால் மசாலாக்கள் மாறுபடும் பொழுது அதோட சுவைகள் அப்படியே மாறுபடுது. ஸோ அப்போ நான்வெஜ் மசாலாக்கள்னு பிரிக்கிறோம். ஒரு மசாலா பண்ணுறவங்க, மேடம் எனக்கு வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது, ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னா நான் மசாலா பிஸ்னஸ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை சுற்றி நிறைய பேர் பண்ணுறாங்க, ஏற்கனவே நிறைய பேர் எஸ்எஸ்ஜியில் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பிராண்டுங்கள்லாம் தொங்குது, விற்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரே கேள்வி, எத்தனை பேர் வந்தாலும் உங்கள் மசாலா விற்கும். எப்படி? எல்லார் வீட்லேயும் இட்லி தோசை தான், எல்லார் வீட்லேயும் சாதம் தான், எல்லார் வீட்லேயும் அதுக்கு சாம்பார், குழம்பு, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு தான் அப்படின்னும் பொழுது மசாலாக்கள் அதற்கு பயன்படுத்தப்படுது. இதில் நிறைய பேர் செய்யலை, ஹோட்டலுக்கு போயிடுறாங்களேனாலும் ஹோட்டல்லையும் அதே மசாலா தானே தேவையாக இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னென்னா, நம்மளுடையது தரமானது, ஜீரோ ப்ரிசர்வேட்டிவ், கெமிக்கல் இல்லாதது அப்படின்னு வரும்பொழுது நம்ம மசாலா விற்றுரும். இப்போது கடை மசாலாவுக்கும் ஹோம்மேடு பெண்கள் செய்யக்கூடிய மசாலாவுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு என்னென்னா, அதில் கெமிக்கல் கலந்துருக்கு, நிறமிகள் இருக்குது, வாசனைகள் செயற்கையாக போடப்படுது. ஆனால் பெண்கள் வீட்டில் செய்கிறதுல நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், நோ ஆர்டிஃபிஷியல் கலரன்ஸு, நோ கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு வரும்போது ஆரோக்கியமான மசாலாக்கள் அது ஒன்றே போதும் உங்களோட குவாலிட்டியான ப்ராடக்ட் விற்பனை செய்வதற்கு. இப்போ எப்படி இதை பண்ணுறதுன்னு வரும்பொழுது உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல ரா மெட்டீரியல். குறைஞ்ச அளவு மசாலா பண்ணி விற்க போகிறேன்னா கூட ஒரு 2000 ரூபாய்க்காச்சும் முதலீடு பண்ணி மிளகா, மல்லி இதெல்லாம் வாங்கணும். இல்லை கூடுதலாக பண்ண போகிறேன்னா 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் முதலீடு இருந்தால் நமக்கு போதும். அப்போ மிக்ஸி வேணும். ஒரு சாதாரண அளவில் ஒரு மிக்ஸி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் இட்லி பொடி, கொரன்னு இருக்கக்கூடிய புளியோதரை பொடி, இந்த மாதிரி சாதப்பொடிகள் எல்லாம் இந்த வீட்டிலேயே நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி என்ன சொல்கிறது, பவர் மேனேஜ் பண்ண முடியாதுன்னா ஒரு ஹெவி டியூட்டி மிக்ஸி வாங்கிக்கணும். அதனோட மதிப்பு கூட இன்றைக்கி 2 ஜார் 5000 ரூபாயிலையும் இருக்குது, 8000 ரூபாயில் இருக்குது. வாங்கணும்னு நினச்சா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி வேணான்னா அதை விட்டுடலாம். சரிங்களா? மூன்றாவது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம வெளியில் போய் அரைக்க போகிறோம், பல்வரைசர்னா மிஷின், மாவு மிஷினில் போய்ட்டு அரைச்சிருன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் நமக்கு இல்லை. பேக்கேஜிங் தான். அந்த பேக்கேஜிங்கு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபாய் நம்ம செலவு பண்ணால் போதும், பேக்கேஜிங் பண்ணிடலாம். ஆனால் முதல்ல டிசைனிங் சார்ஜ் ஆகும். அப்போ மொத்தமாக நம்ம ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி பாருங்கள், 2000 3000 ரூபாயிலேருந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ளேயே இந்த பிஸ்னஸை நம்மளால் பண்ணிட முடியும். அவ்வளவு சிம்பிளாக நம்மளால் ஒரு 4 மசாலாக்கள், ஒரு சாம்பார் மசாலா, ஒரு ரசப்பொடி, அல்லது வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இல்லை ஒரு நான்வெஜ் பண்ண போகிற ஒரு செட்டிநாடு மசாலான்னு நினச்சின்னா ஒரு 3லேருந்து ஒரு 5 மசாலாலே உங்கள் பிஸ்னஸை தொடங்கிடலாம். அப்போ இதனோட லாபத்தெல்லாம் எப்படி கணக்கு பண்ணுறது, இப்போ பிஸ்னஸில் நான் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அதில் நிறைய ஸ்டேஜ் சொல்லுவோம்.
முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிகினிங், அதாவது முதல் படி தான் முதல் கட்டம், அதாவது பிகினிங் ஸ்டேஜ். இந்த பிகினிங் ஸ்டேஜில் நாம் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளே பார்க்கணும். அதனால இந்த பிகினிங் ஸ்டேஜுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா ஹோம் ஸ்டேஜுன்னு சொல்கிறேன். நம்ம தயாரிக்கிறோம், வீட்டிலே வந்து செஞ்சு பார்க்குறோம், சமைச்சு பார்க்குறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம், இந்த மாதிரி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக வந்துருச்சு. இப்போ கிளாஸுக்குன்னெலாம் போனீங்கன்னா அவங்க ஃபார்முலா கொடுப்பாங்க. இப்போ நான் என் கிளாஸ் வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுப்பேன். அப்போ அது ட்ரை பண்ணலாம் வேணாம், அது அப்படியே அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான சாம்பார் மசாலா ரெடி ஆகிடும். இது வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே வராது, சமைக்கவே வராதுன்னு சொல்கிறவங்க கூட ஒரு பருப்பை வேக வச்சு அதில் வந்து தக்காளி வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு வேக வச்சு பெருங்காயம் போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருந்தாங்கன்னா தாளித்து கொட்டினதுக்கப்புறம் நம்மளோட சாம்பார் பொடியை போட்டு ஒரு கலக்கு கழட்டாங்கன்னா போதும், இந்த ஃபேமஸ் சங்கீதா சரவணபவன் சாம்பார் ரெடி ஆகிடும். சரிங்களா? ஸோ அது வந்து ஃபார்முலா. அப்படி ஃபார்முலா இல்லாத பொழுது நீங்களாக தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த தயாரிக்கிறதுக்கு ஹோம் ஸ்டேஜ் நீங்களே பண்ணி பண்ணி பார்த்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வருது. அது குறைஞ்சது 1 மாதம் 2 மாதம்னா எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு இது வரும். இப்போது அதே ஃபார்முலா வாங்கும்பொழுது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஞ்சு பார்க்க பதிலாக ஃபார்முலா தான் ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரெண்டாவது, ஃபார்முலாவில் என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா அது லாபகரமாக இருக்கும். யாருக்கு? தொழில் முனைவோர்களுக்கு லாபகரமாக இருக்கும். இப்படி உற்பத்தி பண்ணும்போது கஸ்டமர் வருவாங்க, உங்களுக்கும் லாபம் வந்து பல மடங்கு வரும் அப்படிங்கிறத ஃபார்முலான்றது. இப்போ ரெண்டாவது, இப்போ இந்த ஹோம் ஸ்டேஜ் முடிஞ்சிடுச்சா, ரெண்டாவது ரிப்பீட் கஸ்டமர் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். வாட் இஸ் ரிப்பீட் கஸ்டமர் ஸ்டேஜ்? நீங்கள் பண்ணீங்க, அந்த சாம்பார் மசாலாவாக இருக்கட்டும் அல்லது ரசப்பொடியாக இருக்கட்டும், அதை வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறீங்க, 50 கிராம் 100 கிராம் கொடுக்குறீங்க. அவங்க அந்த 1 மாதம் பயன்படுத்துகிறாங்க அல்லது ஒரு 2 வாரத்தில் காலியாக போச்சுன்னா திரும்பவும் அக்கா அன்றைக்கி கொடுத்தீங்களே சூப்பராக இருக்குது, இன்னொரு ஒரு 100 கிராம் கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. அவங்களே ஒவ்வொரு மாதம் உங்கள்கிட்ட 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வாங்கினே இருக்காங்க. அப்படி நீங்கள் 20லேருந்து 30 50 கஸ்டமரை பிடிச்சிட்டிங்க 6 மாதத்துலன்னா உங்கள் பிஸ்னஸ் க்ரோ ஆகின்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் அது ரிப்பீட் கஸ்டமர் ஸ்டேஜுக்குள்ளே போகுது. தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் உங்கள்கிட்ட வந்தே இருக்காங்க. வாடிக்கையாளர்களை நீங்கள் தக்க வைக்கிறீங்க. காரணம் குவாலிட்டி, அதில் எதுவுமே கலக்கலை. கடையிலேருந்து ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வரீங்க, வெயிலில் காய வைக்கிறீங்க, சுத்தப்படுத்தி வெயிலில் காய வைக்கிறீங்க, அப்புறம் வறுக்கணும். எதையாக இருந்தாலும் வறுத்ததுக்கப்புறம் உங்கள் மசாலாவை மிஷினில் அரைக்கிறீங்க, பேக்கெட் பண்ணுறீங்க, கொடுத்துறீங்க. வெறும் பேக்கெட் ஸ்டிக்கர் கூட இன்னும் ஒட்ட கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரிப்பீட் கஸ்டமர் வந்துனே இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது உங்கள் பிஸ்னஸ் ப்ரோக்ரஸ் ஆகுது. அடுத்து 3வது ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ்னு சொல்லலாம். வாட் இஸ் ஸ்மால் பேட்ச்சு? என்னதுமா ஸ்மால் பேட்சுனா அப்படின்னா, முதல்ல சும்மா 1 கிலோ 2 கிலோ அப்படி பண்ணி அதாவது கஸ்டமர் கேட்டால் பண்ணி பண்ணி கொடுத்து ஒரு 6 மாதம் நடத்திட்டே இருக்கீங்கன்னா, அதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்டால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. நீங்களே இது 5 கிலோ, இது 10 கிலோ, இது நல்லா ஓடுது, இது 20 கிலோன்னு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கு பேர் தான் ஸ்மால் பேட்ச் ப்ரொடக்ஷன். கூடவே இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். அது என்னென்னா, எனக்கு இந்த வாரத்தில் இவ்வளோ வருமானம் வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த வருமானம் நீங்கள் 10,000 வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அந்த 10,000 நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை போடணும். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இப்போ சாம்பார் மசாலான்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அப்போ சாம்பார் மசாலாவில் 1 கிலோ விற்றாலே உங்களுக்கு 400 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுக்குவோம். அப்போ 10 கிலோ நீங்கள் விற்கிறீங்கன்னா 4000 ரூபாய். சரிங்களா? அப்போ அதுவே செட்டிநாடு மசாலா பண்ணும்போது அதில் நீங்கள் வந்து ஒரு 5 கிலோ பண்ணுறீங்க, 1 கிலோலே உங்களுக்கு ஒரு 600 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோ விற்பனை பண்ணால் 6000 ரூபாய். 10,000 வந்துருச்சா? இதுக்கு பேர் தான் ஸ்மால் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். திரும்ப ரிப்பீட் பண்ணி கேட்டு பாருங்கள். அதாவது உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடுறது. இப்போ சாம்பார் மசாலாவில் 400 ரூபாய் 1 கிலோவுக்கு லாபம் வருது மினிமம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 10 கிலோ விற்றுடணும். அதுவே வந்து செட்டிநாடு மசாலா 600 ரூபாய் வருதுன்னா அது 10 கிலோ விற்றுடணும். அப்போ இதில் ஒரு 6000 ரூபாய், அதில் ஒரு 4000 ரூபாய், உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்துருச்சு. பாயிண்ட்டு புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் ஸ்மால் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். அது நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒவ்வொரு இதில் வந்து பிரியாணியில் நல்ல லாபம் வருது, 1 கிலோ விற்றாலே எனக்கு 1000 ரூபாய் வருது. அதுவே ராயல் பிரியாணி வந்து 1 கிலோ விற்றா 2000 ரூபாய் வருதுன்னா, 2 கிலோ விற்றாலே உங்களுக்கு 4000 ரூபாய் வருதுன்னா, நீங்கள் அது மாதிரி ப்ரொடக்ஷன் பிளான் பண்ணி ரசப்பொடி இவ்வளவு, சாம்பார் மசாலா இவ்வளவு, பிரியாணி மசாலா இவ்வளவுன்னு நீங்கள் பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ இதுவே வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு வருது, அல்லது ஒரு சன்னா மசாலா அப்படின்னு வருதுன்னா, அது மசாலாவை விற்கும் பொழுது உங்களுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் வருது. அதுவே 1 கிலோ
சென்னாவை வேக வச்சு மறுநாள் நீங்கள் அதை சென்னாவே ரெடி பண்ணுறீங்கன்னா 1 கிலோ சென்னா அண்டு மசாலா அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி பண்ணும் பொழுது அதுலேயே உங்களோட ப்ராஃபிட்டு 2000 ரூபாய் வருது. சென்னாவா பண்ணும்பொழுது அப்படி தான் லாபம் வரும். இப்போ 2000 ரூபாய் வருதுன்னா அப்போ வாரத்தில் எத்தனை நாள் நீங்கள் ஒரு சென்னா மசாலாவை பண்ண போகிறீங்க? அப்போ 2000 ரூபாய் அப்படின்றத 5 நாளும் பண்ணி 10,000 ரூபாய் எடுத்துடலாமா அப்படின்றது பேர் தான் பேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்போது நாம் எவ்வளோ லாபம் எடுக்கணுன்றதை முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா நாம் மார்க்கெட்டிங் நாம் தான் பண்ணி ஆகணும். ஏற்கனவே ரிப்பீட் கஸ்டமர் பில்ட் பண்ணிட்டோம் 6 மாதம் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பேட்ச் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜை 1 இயர் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்பொழுதே அந்த டைமில் மறக்காமல் நீங்கள் பேசிக்கான எஃப்எஸ்எஸ்ஐ நீங்கள் அதுக்காக வந்து பெரிய செலவு பண்ணின்னு பேன் இண்டியா எஃப்எஸ்எஸ்ஐ எல்லாம் எடுக்க வேண்டாம். பேசிக் எஃப்எஸ்எஸ்ஐ எடுத்துட்டால் போதும். அதற்கு நீங்கள் வந்து 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம ரீச் ஆகலை. நம்ம இப்போ தான் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் 10,000 கணக்கு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசிக்கான அடிப்படையான உணவு சர்டிஃபிகேட் நம்ம வாங்கிக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லணும். இந்த சர்டிஃபிகேட் வாங்கினா இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். இந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். எம்எஸ்எம்இ அது வந்து ஃப்ரீ தான். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு பிராண்டாக மாற்றணும். என்ன பிராண்டு? என்னோடய பிராண்டு பேர் மா மசாலா, என்னோடய பிராண்டு பேர் அம்மா மசாலா, என்னோடய பிராண்டு பேர் வீட்டு கைமணம், அந்த மாதிரி ஏதாச்சும் பிராண்டு பேர் வைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு பிராண்டு பண்ணி அந்த பேக்கேஜிங்கை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். இந்த சாம்பார் மசாலானா இப்படி தான் பேக் இருக்கும், இப்படி தான் ஸ்டிக்கர் இருக்கும். இந்த ரசம் மசாலானா இப்படி தான் இருக்கும். எப்போ யார் கேட்டாலும் அவங்கக்கிட்ட இவங்க தெரிஞ்ச கஸ்டமர் தானே ஸ்டிக்கர் இல்லாமல் கொடுத்துடலாம் அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஸோ இப்படி பண்ணும்பொழுது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்தோம்? வெறும் 2000 ரூபாய் 5000 ரூபாயில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்தோம். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேஷன் பண்ணினே இருக்கும்போது இந்த பிராண்டு ஸ்டேஜ் வரும்போது உங்களோட பிஸ்னஸோட வால்யூமே 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முன்னாடி ஏறி போயினே இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துடும். ஏன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரி மிஷின் நம்ம வாங்கலாமா அப்படின்லாம் யோசிக்கும் பொழுது நிச்சயமாக இப்போ நீங்கள் ரோஸ்டர் மிஷின் வாங்குறீங்க சரிங்களா? அதாவது வறுக்கிறதுக்கான மிஷின் வாங்குறீங்கன்னா குறைந்தது இப்போ 25,000 ரூபா கூட மிஷின் இருக்குது, அப்படி வாங்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 40,000 ரூபாய் 60,000 ரூபாயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல மிஷினாக 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கும் இருக்குது. ஆனால் 40,000 ரூபாய் மிஷினுக்குன்னா போகணுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்குட்டிங்கன்னா இப்போ கல்யாணமாகி நம்ம ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க ஒரு பையன் பொண்ணு வருது அப்படின்னா 4 இட்லி தட்டு 6 இட்லி தட்டு வச்சு குடும்பம் பண்ணிப்பாங்க சரிங்களா? ஆனால் குழந்தை குட்டி நானும்போது அந்த 4 இட்லி தட்டு பத்துமா? அவள் ஒரு 16 இட்லி தட்டு இருந்தால் தானே ஒரே டைமில் இட்லி சுட்டி இறக்க முடியுது. அதெல்லாம் லாஜிக்கு. அதே மாதிரி தான் இப்போதைக்கு பிஸ்னஸ்க்கு இது போதும் அப்படின்னு நிறைய பேர் தப்பான சோலார் ட்ரையர் வாங்குறது, தப்பான ரோஸ்டர் மிஷின் வாங்குறது, பல்வரைசர் வாங்குறதுன்னு வாங்குறாங்க. வாங்கக்கூடாது. நம்ம பிஸ்னஸ் வளரும், எப்பயுமே எதுவுமே வளர்ச்சியை நோக்கி தான் போகும். அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி தான் போகும். ஆர்டர் நிறைய வரும். அப்போனா நீங்கள் மினிமம் 40,000 50,000 இன்வெஸ்ட் பண்ணணும். பல்வரைசர்னு போனீங்கனாலும் நான் என்ன சொல்கிறேன்னா குறைஞ்சது 80,000 ரூபாய்க்காச்சும் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட்டெல்லாம் வராது. நல்லா உங்களுக்கு இருக்கும். 20 கேஜிஸ்க்கு நல்லா அரைக்கும். அதே மாதிரி 20 கேஜிஸ்க்கு நல்லா வறுக்கும். அதனால இப்போ வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகுது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது அப்போ பேக்கேஜிங்கும் சேருதுன்னா பேக்கேஜிங்குமே நீங்கள் 10,000 ரூபாயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி முதல்லே டப்பா பவுச்சஸ்ஸு எல்லாம் வாங்கும்போது பல்காக 10,000 15,000 25,000 ரூபாய் கூட நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். இப்படி மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி குறைஞ்சது 2 லட்ச ரூபாய், அதிகபட்சம் நல்லதாக அப்படியே பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் தான் வரும். 5 லட்ச ரூபாய்க்கு போகலனா கூட 2 லட்ச ரூபாய்க்கு போகலாம். இப்போ இடம்னு வரும் சரிங்களா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இடம் வந்து ஒரு இது. ஏன்னா பல்வரைசர் ரோஸ்டர்லாம் வந்து நம்ம 3 ஃபேஸ் கனெக்ஷனாக இருக்கும். அப்போ 10க்கு 10 சின்ன ரெண்டல் இடம் இருக்குன்னா ரெண்டல் போவோம். சொந்த இடமா இருந்ததுன்னா ரெண்டல் இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் பிஸ்னஸை யாராலையுமே ஸ்டாப்பே பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஸ்டேஜ் வரும்பொழுது எப்படியும் நீங்கள் 2 வருஷத்தில் கடந்து 3வது வருஷத்தில் இருப்பீங்க. அதுக்கு பேர் ஸ்கேல் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜுன்னு சொல்லுவோம். ஸ்கேல்னால் என்னென்னா வளர்ச்சியை நோக்கி, மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து பல இடங்களுக்கு உங்களுடைய மசாலா பொருட்களை கொண்டு சேர்க்கக்கூடிய லெவலில் இருப்பீங்க. நீங்களாக கொண்டு போகலனாலும் உங்கள்கிட்டேருந்து கொண்டு போய் மற்றவங்க விற்பனை பண்ணி அவங்க அதில் வந்து ஒரு கிராஸ் மார்ஜின் ப்ராஃபிட் மார்ஜின் எடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். ஸோ மசாலா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்
100 இல்லை 1000 இல்லை லட்சம் பிராண்டு வந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. டேஸ்ட்டு குவாலிட்டியை ஒரே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எப்பயுமே கொடுத்தீங்க. இவங்கக்கிட்ட நான் போன வருஷம் வாங்கின சாம்பார் மசாலா இன்றைக்கி வாங்கினாலும் அதே டேஸ்ட்டை தான் கொடுக்குறாங்கன்னு அவங்க மனசில் வரும்பொழுது எவ்வளோ பெரிய பிராண்டாக அங்கே அடிபட்டு போய் உங்கள் பிராண்டு, மா பிராண்டு, அம்மா பிராண்டு, புரியுதுங்களா, டிவைன் பிராண்டு தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. மசாலா பிஸ்னஸ்ஸு என்றைக்குமே லாபகரமான பிஸ்னஸ்ஸு. தங்க முட்டை போடக்கூடிய, பொன் முட்டை போடக்கூடிய, வாத்துன்னு சொல்கிற மாதிரி எப்பயுமே பெண்களுக்கு ஒரு வருமானத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு மசாலா பிஸ்னஸ்ஸு. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் என்ன திட்டம், அந்த திட்டம் என்னன்றதை இந்த பிஸ்னஸ் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. ஃபார்முலா வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேபி ரெசிபீஸை கான்டாக்ட் பண்ணால் போதும். ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி ஃபார்முலாஸும் இருக்குது. மொத்தமாக ஒரே ஃபார்முலான்னு நீங்கள் வரலாம். பல கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.